தந்தையரும் தனையர்களும். இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ். அத்தியாயம் 10. ஏறத்தாழ 2 வாரங்கள் கழிந்தன. மாரினோவில் வாழ்க்கை தன் போக்கில் போயிற்று. அர்காதி உல்லாசமாக வெட்டி பொழுது போக்கினான். பசாராவ் வேலை செய்தான். வீட்டில் எல்லோரும் அவனுக்கும் அவனுடைய மரியாதை அற்ற பழகுமுறைகளுக்கும் அவனது வெடுக்கென்று சுருக்கு பேச்சுக்கும் பழகிவிட்டார்கள். சிறப்பாக ஃபெர்னிச்கா அவனிடம் மிகவும் சொந்தம் பாராட்டினாள். ஓர் இரவு அவனை எழுப்பி அழைத்து வரக்கூட சொன்னாள். குழந்தை மித்யாவுக்கு வலிப்பு கண்டிருந்தது என்பதற்காக பசாராவ் வந்து வழக்கம் போல பாதி கிண்டலும் பாதி கொட்டாவியுமாக 2 மணி நேரம் அவள் அறையில் உட்கார்ந்து குழந்தைக்கு மருத்துவம் பார்த்தாள். ஆனால் பாவேல் பெத்ரோவிச் உள்ளத்தின் முழு வலிமையோடு பசாராவை வெறுத்தார். அவன் அகந்தை பிடித்தவன், துடுக்கன், வெட்கங்கெட்டவன், பாமரன் என்று எண்ணினார். தம்மை பாவேல் கிர்சானாவ் பசாராவ் மதிப்பதில்லை, அநேகமாக இகழ்ச்சி செய்கிறான் என்று அவர் சந்தேகித்தார். நிக்காலாய் பெத்ரோவிச் அந்த நிக்லிஸ்ட் இளநனை கண்டு அஞ்சினார். அர்காதி மீது பசாராவின் செல்வாக்கு நன்மை தரும் என்று அவர் நம்பவில்லை. ஆனாலும் அவன் சொன்னதை விருப்பமுடன் கேட்டார். அவனுடைய பௌதீக ரசாயன சோதனைகளின் போது விருப்பமுடன் கூட இருந்தார். பசாராவ் மைக்ரோஸ்கோப்பையும் எடுத்து வந்திருந்தான். மணிக்கணக்காக அதை வைத்து பார்த்து கொண்டிருந்தான். பசாராவ் பணியாட்களை கிண்டலும் கேலியும் செய்தான் என்றாலும் அவர்கள் அவனிடம் ஒட்டிக்கொண்டு பழகினார்கள். என்னானாலும் அவன் தங்கள் சகோதரன் பிரபு அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். துன்யாஷா சந்தோஷமாக அவனுடன் சிரித்து பேசினாள். அவன் அருகருகே விருட்டென்று பறந்து சென்று கொண்டே பொருள் பொதிந்த பார்வையுடன் அவனை கடைக்கண்ணால் பார்த்தாள். பியோதர் எல்லை மீறிய தன்மானம் உள்ளவன், அடிமடையன். எப்பொழுதும் சுருக்கம் விழுந்த நெற்றியுடன் வளைய வருவான். அவன் கண்ணியம் உள்ளவனாக தோன்றினான். எழுத்து கூட்டி படித்தான். தன் நீர்க்கோட்டை அடிக்கடி பிரஷால் சுத்தப்படுத்தி கொண்டான் என்பவையே அவனிடம் இருந்த நல்ல அம்சங்கள். அவன் கூட பசாராவ் தன்னை பார்த்ததும் பல்லை இளித்தான். அவன் முகம் பளிச்சிட்டது. பண்ணை வேலைக்காரர்களின் சிறுவர்களோ டாக்டர் ஐயாவின் பின்னே நாய்க்குட்டி போல ஓடினார்கள். கிழவன் புரோகோபிச் ஒருவன்தான் அவனை நேசிக்கவில்லை. அவனுக்கு உணவு பரிமாறும் போதும் முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டான். அவனை கொள்ளைக்காரன், போக்கிரி என்று குறிப்பிட்டான். இவனும் இவன் கிருதாவும் புதர் நடுவே தலை நீட்டும் பன்றி போல என்று அழுத்தமாக கூறினான். புரோகோபிச் தன் வகையில் பாவேல் பெத்ரோவிச்சுக்கு எந்த விதத்திலும் சளைக்காத பணியாள் என்று விளங்கினான். ஆண்டின் சிறந்த நாட்கள், ஜூன் மாதத்தின் ஆரம்ப நாட்கள் வந்தன. அருமையான பருவநிலை தொடங்கியது. தொலைவில் இருந்து காலரா மறுபடி பயங்காட்டிற்று என்பது உண்மையே. ஆனால் குபேர்னியா மக்கள் இதற்கு காலராவின் வருகைக்கு பழகிவிட்டார்கள். பசாராவ் அதிகாலையில் எழுந்து 2-3 கிலோமீட்டர் செல்வான். உலாவுவதற்காக அல்ல, ஒரு நோக்கமும் இல்லாமல் உலாவுவது அவனுக்கு சகிக்காது. புல் பூண்டுகளும் பூச்சிகளும் சேகரிப்பதற்காக. சில வேளைகளில் அவன் அர்காதியையும் உடன் அழைத்து போவான். திரும்புகையில் அவர்களிடையே ஏதாவது விவாதம் தொடங்கும். அர்காதி தன் தோழனை காட்டிலும் அதிகமாக பேசுவான். ஆனாலும் எப்பொழுதும் அவனே விவாதத்தில் தோற்பான். ஒரு நாள் அவர்கள் திரும்பி வர தாமதமாகிவிட்டது. நிக்காலாய் பெத்ரோவிச் அவர்களை எதிர்கொள்ள தோட்டத்துக்கு போனார். கொடி வீட்டை நெருங்கியதும் விரைந்த காலடி சத்தம் கேட்டது.
இரு இளைஞர்களிடையே குரல்களும் கேட்டன. அவர்கள் கொடி வீட்டின் மறுபக்கமாக நடந்தார்கள். எனவே அவரை அவர்களால் பார்க்க முடியவில்லை. உனக்கு அப்பாவை நன்றாக தெரியாது என்றான் அர்காதி. நிக்காலாய் பெத்ரோவிச் மறைந்து கொண்டார். உன் தகப்பனார் நல்ல மனிதர், ஆனால் அவர் பின்தங்கிவிட்டார். அவருடைய ஆட்டம் முடிந்துவிட்டது என்று கூறினான் பசாராவ். நிக்காலாய் பெத்ரோவிச் காதுகளை கூராக்கிக் கொண்டு கேட்டார். அர்காதி பதிலே பேசவில்லை. பின்தங்கிவிட்டவர். 2 நிமிடங்கள் அசையாமல் நின்றுவிட்டு மெதுவாக தள்ளாடி நடந்து வீடு சேர்ந்தார். இதற்கிடையே பசாராவ் பேச்சை தொடர்ந்தான். நானும் பார்க்கிறேன், 3 நாட்களாக அவர் புஷ்கினை படித்துக் கொண்டிருக்கிறார். இது எதற்கும் உதவாது என்று அவருக்கு சொல்லேன். அவர் சின்ன பையன் இல்லை பார். இந்த தப்பு தவறை தூக்கி எறிய அவருக்கு வேலை வந்துவிட்டது. இந்த காலத்தில் கற்பனை கனவில் சஞ்சரிக்க தோன்றுகிறதோ? அவருக்கு ஏதாவது உபயோகமானதை படிக்க கூட. என்னத்தை படிக்க கொடுப்பது என்று கேட்டான் அர்காதி. பியூஷ்னர் எழுதிய சடப்பொருளும் சக்தியும் கொடு முதலில். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சடப்பொருளும் சக்தியும் எளிதில் புரியும் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று இசைந்தான் அர்காதி. அன்று மதிய சாப்பாட்டுக்கு பிறகு நிக்காலாய் பெத்ரோவிச் தமையனாரின் அலுவல் அறையில் உட்கார்ந்து அவரிடம் சொன்னார். ஆக நீயும் நானும் பின்தங்கியவர்கள் ஆகிவிட்டோம். நமது ஆட்டம் முடிந்துவிட்டது. அதனால் என்ன? பசாராவ் சொல்வது ஒரு கால் உண்மையாக இருக்கலாம். எனக்கு வருத்தமெல்லாம் ஒன்றுதான். இப்போதுதான் அர்காதியோடு நெருக்கமாக நட்புறவு கொள்ள முடியும் என்று நம்பினேன். ஆனால் நான் பின்தங்கிவிட்டேன். அவன் முன்னே போய்விட்டான். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்று தெரிகிறது. அவன் எப்படி முன்னே போய்விட்டானாம்? நமக்கும் அவனுக்கும் எந்த விஷயத்தில் அப்படி பிரமாதமான வேறுபாடு இருக்கிறது? இதையெல்லாம் அவன் மூளையில் புகுத்திருப்பவன் இந்த நிக்லிஸ்ட் தான். இந்த மருந்துக்காரனை நான் வெறுக்கிறேன். அவன் வெறும் போலி பண்டிதன். எத்தனைதான் தவளைகளை கீறினாலும் அவன் இயற்கையியலில் ரொம்ப கண்டுவிடவில்லை என்று உறுதியாக எண்ணுகிறேன் என்று பொறுமையின்றி கத்தினார் பாவேல் பெத்ரோவிச். இல்லை அண்ணா, அப்படி சொல்லாதே. பசாராவ் கெட்டிக்காரன், விஷயம் தெரிந்தவன். அப்புறம் என்ன கேடு கெட்ட தன்மானம் அவனுக்கு என்று மறுபடி சுல்லென விழுந்தார் பாவேல் பெத்ரோவிச். ஆம், அவன் தன்மானம் உள்ளவன்தான். ஆனால் அது இல்லாமல் முடியாதே. எனக்கு ஒரு விஷயம்தான் பிடிபடவில்லை. காலத்தின் போக்குக்கு பின்தங்கி விடாமல் இருப்பதற்காக நான் எல்லாம் செய்கிறேன். குடியானவர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்து விட்டேன். பண்ணை அமைத்திருக்கிறேன். இதற்காக குபேர்னியா முழுவதிலும் சிவப்பன் என்று கூட பெயர் வாங்கிவிட்டேன். படிக்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். மொத்தத்தில் நவீன தேவைகளுக்கு ஏற்றவனாக முயற்சி செய்கிறேன். இவர்கள் என்னடா என்றால் என் ஆட்டம் ஓய்ந்து விட்டது என்கிறார்கள். அதற்கென்ன அண்ணா, ஆட்டம் உண்மையாகவே ஓய்ந்து விட்டது என்று நானே நினைக்க தொடங்குகிறேன். ஏனா சொல்லுகிறேன். இன்றைக்கு உட்கார்ந்து புஷ்கினை படித்துக் கொண்டிருந்தேன். ஜிப்சிகள் என்ற கவிதை நினைவு வருகிறது. திடீரென்று அர்காதி என்னிடம் வந்து ஒன்றும் பேசாமல் முகத்தில் அன்பு நிறைந்த வருத்தம் ததும்ப குழந்தையிடம் இருந்து போல என்னிடம் இருந்து புத்தகத்தை மெதுவாக பிடுங்கிக் கொண்டு வேறொரு ஜெர்மன் புத்தகத்தை என் முன்னே வைத்தான். புன்னகை செய்தான். புஷ்கினின் கவிதை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டான். அப்படியா? உனக்கு என்ன புத்தகம் கொடுத்தான்? இதோ இதை. நிக்காலாய் பெத்ரோவிச் நீல்கோட்டின் பின்பையிலிருந்து பியூனரின் அபகீர்த்தி பெற்ற பிரசுரத்தின் 9வது பதிப்பை வெளியில் எடுத்தார். பாவேல் பெத்ரோவிச் அதை கையில் வாங்கி புரட்டி பார்த்தார்.
அர்காதி உன்னை போதித்து பயிற்றுவதில் அக்கறை காட்டுகிறானாக்கும். என்ன படித்து பார்த்தாய் என்று சீறினார். படித்து பார்த்தேன். என்ன அது? ஒன்று நான் மட்டி, இல்லாவிட்டால் இது எல்லாம் பிதற்றல். நான் தான் மட்டியாக இருக்க வேண்டும். ஆமாம், ஜெர்மன் பாஷை உனக்கு மறந்துவிட்டவில்லையா என்று கேட்டார் பாவேல் பெத்ரோவிச். ஜெர்மன் பாஷை எனக்கு புரிகிறது. பாவேல் பெத்ரோவிச் புத்தகத்தை மறுபடியும் புரட்டி பார்த்துவிட்டு குனிந்த தலையுடன் தம்பியை ஏறிட்டு நோக்கினார். இருவரும் பேசாமல் இருந்தார்கள். ஆமாம், மறந்துவிட்டேனே. கலியாசிடம் இருந்து இன்று எனக்கு கடிதம் வந்தது என்று பேச்சை மாற்றுவதற்காக தொடங்கினார் நிக்காலாய் பெத்ரோவிச். மத்வே இலிச்சிடம் இருந்தா? ஆமாம், குபேர்னியாவை மேற்பார்வை செய்வதற்காக அவன் நகரத்துக்கு வந்திருக்கிறானாம். அவன் இப்பொழுது பெரிய புள்ளியாகிவிட்டான். சொந்தக்காரன் என்ற முறையில் நம்மை பார்க்க விரும்புவதாக எழுதியிருக்கிறான். நம்மையும் அர்காதியும் நகரத்துக்கு அழைத்திருக்கிறான். நீ போக போகிறாயா என்று கேட்டார் பாவேல் பெத்ரோவிச். இல்லை. நீங்கள்? நானும் போக போவதில்லை. இவனுடைய பிரமாத விருந்தை சாப்பிடுவதற்கு 50 கிலோமீட்டர் தூரம் லொங்கு லொங்கு என்று போவது ரொம்பத்தான் வேண்டுமாக்கும். மத்வே தன்னுடைய பெருமையெல்லாம் நமக்கு காட்ட விரும்புகிறான். அவன் நாசமா போக குபேர்னா அடிவருடிகள் அவனை சூழ்ந்திருப்பார்கள். போதும், நாமும் போக வேண்டியதில்லை. பெரிய ஆள் பாரு, அந்தரங்க ஆலோசகன். நான் மட்டும் தொடர்ந்து இராணுவத்தில் இருந்திருந்தால், இந்த அசட்டு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் இதற்குள் அட்ஜுட்டாண்ட் ஜெனரல் ஆகியிருப்பேன். தவிரவும் நீயும் நானும் பின்தங்கியவர்கள் தாமே. ஆமாம் அண்ணா, நாம் சவப்பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு கிடக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது போல் இருக்கிறது என்று பெருமூச்சுடன் சொன்னார் நிக்காலாய் பெத்ரோவிச். ஆனால் நான் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். நமக்கும் இந்த மருந்துக்காரனுக்கும் இன்னும் மோதல் நடக்கும் என்று முன் உணர்கிறேன் என்று முணுமுணுத்தார் தமையனார். அன்றே மாலை தேநீர் அருந்தும் போது மோதல் நடந்தது. பாவேல் பெத்ரோவிச் சண்டை போட ஆயத்தமாக சிடுசிடுப்பும் உறுதியான தீர்மானமும் கொண்டவராகவே விருந்தறைக்குள் புகுந்தார். பகைவனை பாய்ந்து தாக்குவதற்கு ஏதாவது சாக்கு கிடைக்க வேண்டும் என்றே அவர் காத்திருந்தார். வெகு நேரம் வரை ஒரு சாக்கும் கிடைக்கவில்லை. கிர்சானாவ் கிழவர்கள் பசாராவ் அவர்களை இவ்வாறே கூப்பிட்டான். முன் பசாராவ் எப்பொழுதுமே கொஞ்சம்தான் பேசினான். அன்று மாலையிலேயோ அவனுக்கு சுரத்தே இல்லை. எனவே பேசாமல் கிண்ணத்துக்கு பின் கிண்ணமாக தேநீர் பருகிக் கொண்டே போனான். பாவேல் பெத்ரோவிச் பொறுமையின்றி துடித்தார். கடைசியில் அவருடைய விருப்பம் நிறைவேறிற்று. பக்கத்து நிலப்பிரபு ஒருவனை பற்றி பேச்சு தொடங்கிற்று. உதவாக்கரை பிரபு வேஷத்தாரி என்று அவனை பீட்டர்ஸ்பர்கில் சந்தித்திருந்த பசாராவ் அசட்டையாக சொன்னான். ஒன்று கேட்க அனுமதியுங்கள் என்று ஆரம்பித்தார் பாவேல் பெத்ரோவிச். அவருடைய உதடுகள் துடித்தன. உங்கள் கருத்துப்படி உதவாக்கரை பிரபு என்ற சொற்கள் ஒரே அர்த்தம் உள்ளவைதாமோ? பிரபு வேஷத்தாரி என்றல்லவா சொன்னேன் என சோம்பலுடன் ஒரு மடக்கு தேநீரை விழுங்கிவிட்டு கூறினான் பசாராவ். ஆமாம், அப்படித்தான் சொன்னீர்கள். ஆனால் பிரபு வேஷதாரிகளை பற்றிய அதே கருத்தை தான் நீங்கள் பிரபுகளை பற்றியும் கொண்டிருக்கிறீர்களா என்று நினைக்கிறேன். இந்த கருத்தை நான் ஏற்கவில்லை என்று உங்களிடம் தெரிவித்து விடுவது என் கடமை என்று எண்ணுகிறேன். நான் முற்போக்காளன், முன்னேற்றத்தை விரும்புவன் என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அதனாலேயேதான் நான் பிரபுகளை, நிஜ பிரபுகளை உயர்வாக மதிக்கிறேன். நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த ஐயா. அதாவது இந்த சொற்களை கேட்டு
பசாராவ் நிமிர்ந்து பார்த்தான். நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த ஐயா என்று உக்கிரமாக திருப்பி சொன்னார் பாவேல் பெத்ரோவிச். ஆங்கில பிரபுகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தங்கள் உரிமைகளை அவர்கள் இம்மி அளவும் விட்டு கொடுப்பது இல்லை. அதனால்தான் மற்றவர்களுடைய உரிமைகளை மதிக்கிறார்கள். தங்கள் பால் உள்ள பொறுப்புகளை மற்றவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள். அதனால்தான் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். பிரபு வம்சத்தினர் இங்கிலாந்துக்கு விடுதலை அளித்தார்கள். அதை காத்தும் வருகிறார்கள். இந்த பாட்டை நாங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம். ஆனால் இதனால் நீங்கள் காட்ட விரும்புவது என்ன என்று எதிர்கேள்வி கேட்டான் பசாராவ். அன்பார்ந்த ஐயா, இதனால் நான் நிரூபிக்க விரும்புவது இதுதான். சுய கௌரவம் பற்றிய உணர்வு இல்லாமல், தன் மீது மரியாதை இல்லாமல் பிரபு வம்சத்தவனிடம் இந்த உணர்வுகள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. சமுதாய நலத்திற்கு, பப்ளிக்கிற்கு, சமுதாய கட்டிடத்துக்கு உறுதியான அஸ்திவாரம் அமையவே அமையாது. மனிதனின் தனித்தன்மை பாறை போல திண்மை உள்ளதாக இருப்பதுதான் முக்கியம். ஏனென்றால் அதன் அடிப்படையிலேயே எல்லாம் அமைகின்றன. உதாரணமாக, என்னுடைய பழக்க வழக்கங்களும் ஆடை அணிகளும் முடிவில் என்னுடைய நேர்த்தியும் துப்புரவும் உங்களுக்கு கேலிக்கு உதவியாக படுகின்றன என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இவையெல்லாம் என்னுடைய தன்மதிப்பு உணர்விலிருந்து, கடமை உணர்விலிருந்து, ஆமாம், கடமை உணர்விலிருந்து தோன்றுகின்றன. நான் கிராமத்தில் ஒதுக்குப்புறத்தில் வசிக்கிறேன். ஆனாலும் என்னை தாழ்த்திக் கொள்வதில்லை. என்னிடம் உள்ள மனிதனை நான் மதிக்கிறேன். ஒன்று சொல்ல அனுமதியுங்கள் பாவேல் பெத்ரோவிச். நீங்கள் தன்னை மதிக்கிறீர்கள், ஆனால் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள். இதனால் பப்ளிக்கு என்ன பயன்? தன்னை மதிக்காமல் வேலை செய்தால் மேலாய் இருக்குமே என்றான் பசாராவ். பாவேல் பெத்ரோவிச்சின் முகம் வெளிரியது. இது முற்றிலும் வேறு விஷயம். நீங்க சொல்வது போல கைகளை கட்டிக்கொண்டு நான் உட்கார்ந்திருப்பது ஏன் என்பதை இப்போது உங்களுக்கு விளக்க எனக்கு அவசியமே ஏற்படாது. நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். அரிஸ்டோகிராட்டிசம் ஒரு பிரின்சிபல். நம் காலத்தில் ஒழுக்க நெறி இல்லாதவர்கள் அல்லது வெற்று மனிதர்கள் மட்டுமே பிரின்சிபல்கள் இல்லாமல் வாழ முடியும். அர்காதியிடம் அவன் வந்த மறுநாள் இதை சொன்னேன். இப்போது உங்களிடம் திருப்பி சொல்லுகிறேன். சொன்னேன் அல்லவா நிக்கலாய்? நிக்கலாய் பெத்ரோவிச் தலையாட்டினார். அரிஸ்டோகிராட்டிசம், லிபரலிசம், புரோகிரஸ், பிரின்சிபல், அடே எப்பா, எத்தனை அயல்மொழி சொற்கள், பயனற்ற சொற்கள். ருஷ்யனுக்கு இவை சும்மா கொடுத்தாலும் வேண்டாம் என்றான் பசாராவ். உங்கள் அபிப்பிராயப்படி அவனுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் சொல்வதை கேட்டால் நாம் மனித சமூகத்துக்கு புறம்பாக, அதன் விதிகளுக்கு புறம்பாக இருக்கிறோம் என்று ஆகிறது. தயவு செய்து வரலாற்றின் தர்க்கம் கோருவது என்ன என்றால், எங்களுக்கு இந்த தர்க்கம் எதற்கு? இது இல்லாமலே சமாளித்துக் கொள்வோம். அது எப்படி? அப்படித்தான். பசிக்கும் போது ஒரு துண்டு ரொட்டியை வாயில் போட்டுக் கொள்வதற்கு உங்களுக்கு தர்க்கம் தேவைப்படுவதில்லை என்று நினைக்கிறேன். இந்த உல்லாச பொழுதுபோக்குகளுக்கு நமக்கு எங்கே நேரம்? பாவேல் பெத்ரோவிச் கைகளை வீசினார். இதற்கு அப்புறம் என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் ருஷ்ய மக்களை அவமதிக்கிறீர்கள். கோட்பாடுகளையும் விதிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும்? எந்த அடிப்படையில் நீங்கள் செயல்புரிகிறீர்கள்? நான் தான் சொன்னேனே பிரியப்பா, அதிகாரபூர்வமான பிரமாணங்கள் எவற்றையும் நாங்கள் ஏற்பதில்லை என்று என பேச்சில் குறுக்கிட்டான் அர்காதி. பயனுள்ளவை என்று நாங்கள் ஒப்புக்கொள்பவற்றின் அடிப்படையில் நாங்கள் செயல்புரிகிறோம். தற்காலத்தில் எல்லாவற்றிலும்
அதிக பயன் உள்ளது மறுப்பதுதான். ஆகவே நாங்கள் மறுக்கிறோம் என்றான் பசாராவ். எல்லாவற்றையுமா? எல்லாவற்றையுமே. எப்படி? கலையையும் கவிதையும் மட்டுமே அல்ல, மற்றவற்றையும் சொல்லவே பயங்கரமாய் இருக்கிறதே. எல்லாவற்றையுமே என்று வர்ணிக்க முடியாத அமைதியுடன் திரும்ப சொன்னான் பசாராவ். பாவேல் பெத்ரோவிச் அவனை உறுத்து பார்த்தார். அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. அர்காதியோ மகிழ்ச்சியால் முகம் கூட சிவந்தான். ஆனாலும் ஒன்று சொல்ல அனுமதியுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் மறுக்கிறீர்கள், அல்லது இன்னும் சரியாக கூறினால் நீங்கள் எல்லாவற்றையும் இடித்து தகர்க்கிறீர்கள். ஆனால் கட்டி அமைப்பதும் அவசியமாயிற்றே என்று கூறினார் நிக்காலாய் பெத்ரோவிச். இது எங்கள் காரியம் அல்ல. முதலில் இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும். மக்களின் தற்கால நிலைமை இதை அவசியம் ஆக்குகிறது. நாங்கள் இந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். தனிப்பட்ட சுயநலத்தை திருப்தி செய்து கொள்வதில் ஈடுபாடு எங்களுக்கு உரிமை கிடையாது என்று ஆடம்பரமாக கூறினான் அர்காதி. இந்த கடைசி வாக்கியம் பசாராவுக்கு பிடிக்கவில்லை போலிருந்தது. ஏனெனில் அதில் தத்துவம், அதாவது கற்பனை உணர்ச்சி பெருக்கின் மனம் வீசிற்று. பசாராவ் தத்துவத்தையும் கற்பனை உணர்ச்சி பெருக்கு என்றே மதித்தான். ஆனால் தன் இளம் சீடனை மறுத்து பேசுவது அவசியம் என்று அவன் நினைக்கவில்லை. இல்லை இல்லை என்று திடீர் ஆவேசத்துடன் கத்தினார் பாவேல் பெத்ரோவிச். கனவான்களே, நீங்கள் ருஷ்ய மக்களை சரியாக அறிந்திருக்கிறீர்கள் என்றோ அவர்களின் தேவைகளுக்கும் விளைவுகளுக்கும் நீங்கள் பிரதிநிதிகள் என்றோ நம்ப நான் விரும்பவில்லை. இல்லை, ருஷ்ய மக்கள் நீங்கள் என்னும் வகையானவர்கள் அல்ல. அவர்கள் மரபுகளை புனிதமாக போற்றுபவர்கள், பழமை பிடிப்புள்ளவர்கள். நம்பிக்கை இல்லாமல் அவர்களால வாழ முடியாது. நான் இதை மறுத்து விவாதிக்கப் போவதில்லை. இந்த விஷயத்தில் நீங்க சொல்வது சரி என்று ஒப்புக்கொள்ள கூட நான் தயார் என்று இடையில் கூறினான் பசாராவ். நான் சொல்வது சரியென்றா? இருந்தாலும் இதனால் ஒன்றும் நிரூபணம் ஆகவில்லை. ஒன்றுமே நிரூபணம் ஆகவில்லை என்று திருப்பிச் சொன்னான் அர்காதி. எதிராளி காயை அபாயகரமாக நகர்த்தப் போவதை முன்கூட்டி யூகித்து விட்டதால் கலக்கம் அடையாமல் இருக்கும் சதுரங்க ஆட்டக்காரனது போன்ற உறுதி அவன் குரலில் தொனித்தது. ஒன்றும் நிரூபணம் ஆகவில்லை என்பது எப்படி? நீங்கள் உங்க சொந்த மக்களுக்கு எதிராக செல்கிறீர்கள் என்று ஆகவில்லையா என்று முணுமுணுத்தார் வியப்படைந்த பாவேல் பெத்ரோவிச். ஆகிறது என்றாலும் தான் என்ன? இடி இடிக்கும் போது தீர்க்கதரிசி இலியா தேரி வானில் பவனி வருவதாக மக்கள் நினைக்கிறார்கள். அதற்காக அவர்கள் நினைப்பது சரி என்று நான் ஏற்க வேண்டுமா என்ன? தவிர அவர்கள் ருஷ்யர்கள், நான் ருஷ்யன் அல்லவா என்ன என்றான் பசாராவ். இல்லை, நீங்கள் இப்பொழுது சொன்னவற்றிற்கெல்லாம் பிறகு நீங்கள் ருஷ்யர் அல்ல. நீங்கள் ருஷ்யர் என்று ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது. என் தாத்தா நிலத்தை உழுதார் என்று ஆணவமும் பெருமையும் தொனிக்க கூறினான் பசாராவ். உங்கள் குடியானவர்களையே எவனை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், யாரை அவன் தன் நாட்டினன் என்று நினைக்கிறான், உங்களையா என்னையா என்று. உங்களால் அவனோடு பேசக்கூட முடியாதே. நீங்களோ அவனோடு பேசுகிறீர்கள், அதே சமயம் அவனை இகழ்கிறீர்கள். என்ன செய்வது? அவன் இகழ்ச்சிக்கு உரியவனாய் இருக்கும்போது என்னுடைய போக்கை நீங்கள் கண்டனம் செய்கிறீர்கள். ஆனால் அது எனக்கு தற்செயலாக ஏற்பட்டது என்றும், எதன் பெயரால் நீங்கள் இவ்வளவு வாய்ப்போர் நடத்துகிறீர்களோ அந்த மக்களின் உள் உணர்வழியே தூண்டப்படவில்லை என்றும் உங்களுக்கு யார் சொன்னது? அடே அப்பா, ரொம்பத்தான் வேண்டும் நிக்லிஸ்டுகள்.
அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது நம் பொறுப்பு அல்ல. நீங்களும் தான் உங்களை பயனற்றவர் அல்ல என்று நினைக்கிறீர்கள். கணவான்களே கணவான்களே, ஒருவரை ஒருவர் தனிப்பட தாக்க வேண்டாம் என்று கூறி எழுந்து நிற்க பார்த்தார் நிக்காலாய் பெத்ரோவிச். பாவேல் பெத்ரோவிச் புன்னகை செய்து தம்பியின் தோள் மேல் கையை வைத்து அவரை மறுபடியும் உட்கார்த்தினார். கவலைப்படாதே, எந்த சுய கௌரவ உணர்வையும் திருவாளர் டாக்டர் அவ்வளவு இரக்கமின்றி எள்ளி நகையாடுகிறாரோ அந்த உணர்வின் விளைவாக நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வேன் என்று கூறிவிட்டு பசாராவை பார்த்து பேச்சை தொடர்ந்தார். உங்கள் போதனை புதிது என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கிறீர்களோ? நீங்கள் அப்படி எண்ணுவது வீண். நீங்கள் பிரச்சாரம் செய்யும் மெடிட்ரியேலியம் எத்தனையோ தடவைகள் பிரமாதமாக முழங்கிற்று. ஆதாரமற்றதாக எப்போதும் நிரூபிக்கப்பட்டது. மறுபடி அயல்மொழி சொல் என்று இடைமறித்தான் பசாராவ். அவனுக்கு எரிச்சல் உண்டாகத் தொடங்கிற்று. அவன் முகத்தில் பொலிவற்ற ஒரு வகை தாமிர நிறம் வந்துவிட்டது. முதலாவதாக, நாங்கள் எதையுமே பிரச்சாரம் செய்யவில்லை. எங்களுக்கு இந்த வழக்கம் கிடையாது. அப்படியானால் என்னதான் செய்கிறீர்களாம்? நாங்கள் செய்வது இதுதான். முன்பு சமீப காலம் வரை நாங்கள் சொன்னோம், நம் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள். நம் நாட்டில் சாலைகளோ வாணிபமோ சரியான நீதிமன்றமோ இல்லை என்று. ஆமா, நீங்கள் குற்றம் சாட்டுபவர்கள். அப்படித்தான் இதற்கு பெயர் என்று நினைக்கிறேன். உங்கள் குற்றச்சாட்டுக்கள் பலவற்றை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அப்புறம் நாங்கள் கண்டு கொண்டோம், பேசுவதற்கு நமது உள்புண்களை பற்றி வெறுமே வாயரட்டை அடிப்பதற்கு சிரமப்பட வேண்டியது இல்லை. இது கொச்சைத்தனத்துக்கும் வெற்று சித்தாந்தவாதத்துக்குமே இட்டு செல்கிறது என்று. நமது அறிவாளிகள், முற்போக்காளர்கள், குற்றம் சாட்டுபவரோ எண்ணப்பட்டவர்கள் கூட ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். உண்மையில் விவகாரம் அன்றாட உணவை பற்றியது. படு அநாகரிகமான மூட நம்பிக்கைகளை நம்மை மூச்சு திணற அடிக்கின்றன. நமது ஐக்கிய மூலதனம் கம்பெனிகள் எல்லாம் நேர்மையாளர்கள் போதவில்லை என்ற ஒரே காரணத்தால் முறிந்து சரிந்து கொண்டிருக்கின்றன. எந்த விடுதலைக்காக அரசாங்கம் தானே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதுவே பயனுள்ளதாய் இருக்குமா என்ற சந்தேகம் உண்டாகிறது. ஏனென்றால் நாம் குடியானவன் சாராய கடையில் வெறியேறி குடிப்பதன் பொருட்டு தன்னைத்தானே கொள்ளையடித்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறான். நிலைமை இப்படி இருக்க நாம் என்னடா என்றால் வெட்டி பேச்சில் ஈடுபடுகிறோம். எதுவோ கலையையும் தன்னுணர்வும் அற்ற படைப்பையும் நாடாளுமன்ற முறையையும் நீதிமன்ற முறையையும் இன்னும் என்னவோ தப்பு தவற்றையும் பற்றி கொட்டி அளக்கிறோம். அப்படியா என்று குறுக்கிட்டார் பாவேல் பெத்ரோவிச். நீங்கள் இவற்றையெல்லாம் கண்டு கொண்டீர்களாக்கும். எனவே எதிலும் ஆழ்ந்த முறையில் ஈடுபடுவதில்லை என்று முடிவு செய்தீர்களாக்கும். எனவே எதிலும் ஆழ்ந்த முறையில் ஈடுபடுவதில்லை என்று முடிவு செய்தோம் என்று கடுப்புடன் திருப்பி சொன்னான் பசாராவ். இந்த பிரபுவின் முன் இவ்வளவு விவரமாக ஏன் பேசினோம் என்று அவனுக்கு தன் மீதே திடீரென்று எரிச்சல் உண்டாயிற்று. வெறுமே திட்டுவது என்றும் முடிவு செய்தீர்களோ? வெறுமே திட்டுவது என்றும் தான். இதற்கு பெயர்தான் நிக்காலிசமோ? இதற்கு பெயர்தான் நிக்கலிசம் என்று மீண்டும் வெகு துடுக்காக திருப்பி சொன்னான் பசாராவ். பாவேல் பெத்ரோவிச் சற்றே கண்ணை சுருக்கி கொண்டார். அப்படியாக்கும் விஷயம் என்று விந்தையான அமைதி குரலில் பேசத் தொடங்கினார். நிக்கலிசம் எல்லா தொல்லைகளையும் தீர்க்கும் வழி. நீங்கள் எங்களை மீட்பவர்கள்.
வீரர்கள். ஆனால் எதற்காக நீங்கள் மற்றவர்களை அந்த குற்றம் சாட்டுவோரையே தான் நிந்திக்கிறீர்கள்? நீங்களும் எல்லாரையும் போல வெறும் பேச்சுதானே பேசுகிறீர்கள். வேறு என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இந்த பாவத்தை நாங்கள் செய்யவில்லை என்று பற்களை கடித்தவாறு சொன்னான் பசாராவ். அப்படியானால் நீங்கள் செயல் புரிகிறீர்களா என்ன? செயல் புரிய திட்டமிட்டு இருக்கிறீர்களா என்ன? பசாராவ் பதில் பேசவில்லை. பாவேல் பெத்ரோவிச்சின் உடல் நடுங்கிற்று. ஆனால் அக்கணமே அவர் தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டார். செயல் புரிவது, தகர்ப்பது, ஆனால் எதற்காக என்று கூட தெரியாமல் தகர்ப்பது எப்படியாம் என்று தொடர்ந்தார். நாங்கள் தகர்க்கிறோம், ஏனென்றால் நாங்கள் சக்தி என்றான் அர்காதி. பாவேல் பெத்ரோவிச் தம் மருமகனை பார்த்து குறுநகை செய்தார். ஆம், சக்தி காரணம் காட்டுவதில்லையே என்று கூறி விரைப்பாக நிமிர்ந்தான் அர்காதி. அட ஆக்கங்கெட்டவனையே என்று இறைந்தார் பாவேல் பெத்ரோவிச். மேற்கொண்டு தம்மை கட்டுக்குள் வைத்திருக்க அவரால் முடியவில்லை. உன்னுடைய இந்த கொச்சையான உபதேசத்தால் ருஷ்யாவில் நீ எதை ஆதரிக்கிறாய் என்றாவது உனக்கு தெரியுமா? இல்லை, இது தேவதையை கூட பொறுமை இழக்க செய்துவிடும் சக்தியாம். காட்டு மிராண்டி கல்மிக் இனத்தாளிடம் மங்கோலியனிடமும் கூடத்தான் சக்தி இருக்கிறது. ஆனால் அது நமக்கு எதற்காக? நாகரிகம் நமக்கு விலை மிக்கது. ஆம் அன்பார்ந்த ஐயா, அதன் பலன்கள் நமக்கு விலை மிக்கவை. இந்த பலன்கள் அற்பமானவை என்று என்னிடம் சொல்லாதீர்கள். படுமட்டமான வண்ணந்தீற்றி மூன்றாந்தர எழுத்தாளன் ஒரு இரவு முழுவதும் 5 கோப்புக்கு கூலியாக பெறும் பியானோக்காரன், இவர்கள் கூட உங்களை காட்டிலும் உபயோகமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் நாகரிகத்தின் பிரதிநிதிகள், காட்டுத்தனமான மங்கோலிய சக்தியின் பிரதிநிதிகள் அல்ல. நீங்கள் முற்போக்குள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே நாடோடி கல்மிக்கின் தோல் கூடாரத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டியவர்கள் நீங்கள். சக்தியாம். முடிவில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சக்தி உள்ள கணவான்களே, நீங்கள் மொத்தத்தில் எண்ணி 4.5 பெயர்தான். தங்கள் மிக புனித நம்பிக்கைகளை நீங்கள் மிதித்து துவைக்க அனுமதிக்காதவர்களோ கோடான கோடி பேர். அவர்கள் உங்களை நசுக்கி தேய்த்து விடுவார்கள். நசுக்கி தேய்த்து விடுவார்கள் என்றால் அதுதான் வேண்டும் என்று ஆகும். ஆனால் என்ன நடக்கும் என்பது இன்னும் நிச்சயப்படவில்லையே. எங்கள் எண்ணிக்கையும் நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு குறைவு அல்ல. என்ன, மக்கள் எல்லோரையும் சரி கட்டி விடலாம் என்று நீங்கள் உண்மையாகவே நம்புகிறீர்களா? ஒரு காசு மெழுகுவத்தியால் மாஸ்கோ நகரம் தீக்கிரையாகிவிட்டது, உங்களுக்கு தெரியுமே என்றான் பசாராவ். ஓஹோ, அப்படியா? முதலில் பேய்த்தனமான ஆணவம், அப்புறம் இடும்பு. இளைஞர்கள் ஈடுபடுவது இதில்தான். பச்சை பிள்ளைகளின் அனுபவமற்ற உள்ளங்கள் வசப்படுவது இதற்குதான். இதோ பாருங்கள், அவர்களில் ஒரு பாலகன் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான். உங்களை தெய்வமாக வழிபடாத குறையாக போற்றுகிறான். பாருங்கள் சற்றே. அர்காதி மறுபுறம் திரும்பி முகம் சுளித்தான். இந்த கொள்ளை நோய் வெகு தூரம் பரவிவிட்டது. ரோமபுரியில் நம் ஓவியர்கள் வத்திக்கான் பக்கம் தலை வைத்து கூட படுப்பது இல்லையாம். ரபேலை அநேகமாக மடையன் என்று நினைக்கிறார்களாம். ஏனென்றால் அது அதிகார பிராமணம் ஆயிற்றே. சொந்தத்திலோ கையாளாதவர்கள், ஆபாசம் என்னும் அளவுக்கு பயனற்றவர்கள். நீரூற்றின் அருகே பெண் என்பதற்கு மேல் அவர்களுடைய கற்பனை ஓடுவது இல்லை. என்னதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் அந்த பெண்ணும் படுமோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள்.
உங்கள் கருத்துப்படி அவர்கள் அசகாய சூரர்கள் இல்லையா? என் கருத்துப்படி ராபேல் கால் காசு பெறமாட்டான், அவர்களும் அவனை விட மேல் அல்ல என்றான் பசாராவ். பலே பலே, கேள் அர்காதி, தற்கால இளைஞர்கள் இப்படியாக்கும் கருத்து தெரிவிக்க வேண்டும். இளைஞர்கள் உங்களை பின்பற்றாமல் எப்படி இருப்பார்கள்? கேட்கிறேன். முன்பெல்லாம் இளைஞர்களுக்கு கற்பது அவசியமாய் இருந்தது. கல்வி அறிவு அற்றவன் என்ற பெயர் வாங்க விரும்பாததால் அவர்கள் நிர்பந்தமாக உழைத்தார்கள். இப்பொழுதோ உலகில் எல்லாமே வெறும் குப்பை என்று சொன்னால் போதும், காரியம் ஆகிவிடும். இளைஞர்களுக்கு கொம்மாளந்தான். உண்மையிலேயோ முன்பு அவர்கள் வெறும் மக்குகளாய் இருந்தார்கள். இப்பொழுது திடீரென்று நிக்லிஸ்டுகள் ஆக்கிவிட்டார்கள். அர்காதி நெருப்பாய் கனன்றான். அவன் கண்கள் பொறி சிந்தின. பசாராவோ ஒரே அலட்சிய தோற்றத்துடன் சொன்னான், நீங்கள் பெருமை அடித்துக் கொண்ட சுய கௌரவ உணர்வு உங்களை கைவிட்டு விட்டதே, பார்த்தீர்களா? நம்முடைய விவாதம் எல்லை கடந்து போய்விட்டது. இதை நிறுத்துவதே மேலென்று படுகிறது. இவ்வாறு கூறி எழுந்தவன் மேலும் சொன்னான், நமது அன்றாட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலேயோ சமுதாய வாழ்க்கையிலேயோ முழுமையாக இரக்கமின்றி மறுத்து ஒதுக்க வேண்டியராத ஒரு அமைப்பு முறையாவது நீங்கள் எப்பொழுது எடுத்து காட்டுவீர்களோ அப்பொழுதுதான் நான் உங்கள் கருத்தை ஏற்க தயாராவேன். அந்த மாதிரி லட்சோப லட்சம் அமைப்பு முறைகளை காட்டுவேன். லட்சோப லட்சம். உதாரணமாக அப்ஷ்னினாவை எடுத்துக்கொள்வோம். பசாராவின் உதடுகளில் அமிழ்ந்த கேலி சிரிப்பு தவழ்ந்தது. நல்லது, அப்ஷினாவை பற்றி நீங்கள் உங்கள் தம்பியுடன் பேசிக்கொள்வது மேல். அப்ஷினா பரஸ்பர உத்தரவாதம், மது அருந்தாமை முதலியவை என்ன என்பதை அவர் இப்பொழுது நடப்பில் தெரிந்து கொண்டு விட்டார் என்று தோன்றுகிறது. குடும்பத்தை, அதாவது நம் குடியானவர்களிடையே நிலவும் வகையான குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமே என்று கத்தினார் பாவேல் பெத்ரோவிச். இந்த விஷயத்தை விவரமாக நுணுகி ஆராயாமல் இருப்பது உங்களுக்கே நல்லது என்று நினைக்கிறேன். மாற்று பெண்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளும் மாமனார்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்களே. நான் சொல்வதை கேளுங்கள். பாவேல் பெத்ரோவிச், 2 நாள் கெடு வைத்துக் கொண்டு சிந்தனை செய்யுங்கள். சட்டென்று எதையும் எடுத்துக்காட்ட உங்களுக்கு முடிவது சந்தேகம்தான். நமது சமூக வகுப்புகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் பற்றி தீர்க்கமாக ஆலோசனை செய்யுங்கள். நானும் அர்காதியும் எல்லாவற்றையும் கேலி செய்து நொடிக்கிறோம் என்று பூர்த்தி செய்தார் பாவேல் பெத்ரோவிச். இல்லை இல்லை, தவளைகளை கீறி பார்ப்போம். போவோம் வா அர்காதி, போய் வருகிறோம். வணக்கம் கணவான்களே. 2 நண்பர்களும் போய்விட்டார்கள். சகோதரர்கள் தனியாய் இருந்தார்கள். முதலில் அவர்கள் வெறுமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதோ இவர்கள்தான் தற்கால இளைஞர்கள், இவர்கள்தான் நம் வாரிசுகள் என்று கடைசியில் பேச்சை தொடங்கினார் பாவேல் பெத்ரோவிச். வாரிசுகள் என்று சோர்ந்து பெருமூச்சுடன் திருப்பி சொன்னார் நிக்காலாய் பெத்ரோவிச். விவாதம் நடந்த நேரமெல்லாம் அவர் தணல் மேல் உட்கார்ந்திருப்பவர் போல துடித்துக் கொண்டிருந்தார். மற்றவர் காணாத வகையில் மட்டுமே வேதனை ததும்ப அர்காதியை அவ்வப்பொழுது பார்த்தார். எனக்கு என்ன நினைவு வருகிறது தெரியுமா அண்ணா? ஒரு தரம் நம் அம்மாவுக்கும் எனக்கும் விவாதம் உண்டது. அவள் இறைந்தாள். என் பேச்சை காதலியே வாங்கிக் கொள்ள மறுத்தாள். உங்களால் என்னை புரிந்து கொள்ள முடியாது. நாம் 2 வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்தவர்கள் என்று கடைசியில் நான் அவளிடம் சொன்னேன். அவள் மனம் ஒரேடியாக புண்பட்டு விட்டது. நான் நினைத்தேன், என்ன செய்வது? மாத்திரை கசப்பானதுதான், ஆனால் விழுங்காமல் தீராதே என்று.
இப்பொழுது நம் முறை வந்துவிட்டது. நீங்கள் எங்கள் தலைமுறையை சேர்ந்தவர்கள் அல்ல, கசப்பு மாத்திரையை விழுங்குங்கள் என்று நம் வாரிசுகள் சொல்லக்கூடும். நீ ரொம்பதானே தாராள மனதும் பணிவும் காட்டுகிறாய் என்று மறுத்துரைத்தார் பாவேல் பெத்ரோவிச். நீயும் நானும் சிறிது வழக்கிழந்து விட்ட பாஷையில் பழைய மோஸ்தாரில் பேசுகிறோம். துணிச்சலும் ஆணவமும் நம்மிடம் இல்லை என்றாலும் இந்த கணவான்களை காட்டிலும் நாம் எவ்வளவோ சரியாக சிந்திக்கிறோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த காலத்து இளைஞர்களுக்குத்தான் என்ன ஒரு என்ன மது உங்களுக்கு வேண்டும், சிவப்பா வெள்ளையா என்று ஒருவனிடம் கேட்கிறோம். சிவப்புக்கு முதன்மை கொடுப்பது என் வழக்கம் என்று அவன் கட்டை குரலில் முழங்குகிறான். அந்த கணத்தில் பிரபஞ்சம் முழுவதும் தன்னையே வியந்து நோக்கிக் கொண்டிருப்பது போன்ற பெருமிதம் அவன் முகத்தில் தென்படுகிறது. உங்களுக்கு இன்னும் தேநீர் வேண்டாமோ என்று வாயிலுக்குள் தலையை நீட்டி வினவினார் ஸ்பெனிச்கா. விவாதிப்பவர்களின் குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்த வரையில் அறைக்குள் வர அவள் தயங்கினாள். வேண்டாம், நீ சாமாவரை எடுத்து போக சொல்லலாம் என்று கூறி அவளை எதிர்கொள்ள எழுந்தார் நிக்காலாய் பெத்ரோவிச். பாவேல் பெத்ரோவிச் மாலை வணக்கம் என்று பிரெஞ்சு மொழியில் வெடுக்கென கூறிவிட்டு தம் அறைக்கு சென்றார். அத்தியாயம் 10 முடிந்தது. தந்தை